ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இடையில டிஎன்பிசி டெக்னிக்கல் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஷின் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி அண்ட் டிப்ளமோ லெவலில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் தான் நம்ம ஃபுல்லாக டீச் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக உங்களுக்கு எத்தனாவது பார்ட் வீடியோவை நம்ம இதை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 10 வரை கொடுத்துருக்கோம். அதாவது 10வது பார்ட் இது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9 வீடியோஸ் இதனுடைய ரிலேட்டடாக போட்டிருக்கோம். போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கவனிங்க, த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. 35x⁵ y⁴ z⁴ 49x² yz³ அண்டு 14xy² z² அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு HCFனா அதனுடைய தமிழ் மீனிங் என்னென்னா மீப்பெரு பொது வகுத்தி சரிங்களா. மீப்பெரு பொது வகுத்தி. இந்த மாதிரி அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி ரிலேட்டடாக நம்ம கொடுக்கும்போது ஈக்குவேஷன் கொடுக்கும்போது அது HCF சால்வ் பண்ண ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா சின்ன மிஸ்டேக்லாம் நிறைய பேர் பார்த்தா ராங் பண்ணிடுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு HCF அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸ்லையும் மினிமம் அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா மினிமம் எல்லா டைம்ஸும் வந்திருக்கணும் சரிங்களா. அதுதான் மீனிங். இப்போது ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்பர்ஸில் பார்த்துக்கலாம். இங்கே 35 இருக்குது, இங்கே 49 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 14 இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஃபஸ்ட் நம்ம இதுக்கான HCF கண்டுபிடிச்சிடலாம். 35 அடுத்து 49 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14 சரிங்களா. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காமன் டேபிள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 7 தான் வரும். அப்போ 7 நம்ம யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 5 டைம்ஸ் வரும். அடுத்து இது 7 முறை, இது 2 முறை. இதுக்கப்புறம் நம்ம இது சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5, 7, 12 அப்படின்னு வந்திருக்கனால இது எல்லாமே பார்த்தா டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். ஸோ இது காமன் நம்பரை ஒன்றா தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்பரை பொறுத்த வரையும் இதுக்கு HCF என்னென்னா 7 வந்திருக்கு சரிங்களா. சரி, இப்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த வேரியபிளை பாருங்கள். இங்கே x⁴ இருக்குது, இங்கே y⁴ இருக்குது, இங்கே z⁴ இருக்குது, இங்கே x², இங்கே y, இங்கே z³ இருக்குது, இங்கே x, இங்கே y², இங்கே z² இருக்குது. இப்போது எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 5 டைம்ஸ் வந்திருக்கு. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் 2 டைம்ஸ் வந்திருக்கு. அடுத்து எக்ஸ்ன்றது பார்த்தோன்னா தேர்ட் ஈக்குவேஷனில் 1 டைம் தான் வந்திருக்கு. அப்போ மினிமம் இதில் எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு டைம்ன்றது எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது சரிங்களா. ஆனால் ஒரு டைம்ன்றது கம்பல்சரி எல்லாத்துலேயும் இருக்கா அதுதான் பார்க்கணும். அப்போ ஒரு டைம்ன்றது கம்பல்சரி எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ அது எக்ஸ் வந்துடும். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஒய்யோட வேரியபிள் செக் பண்ணும்போது இங்கே ஒய் பார்த்தோன்னா இந்த இடத்துல 3 டைம்ஸ் வந்திருக்கு, இங்கே 1 டைம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ ஒய்யோட வேரியபிள்ன்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் எல்லாத்துலையும் எத்தனை டைம் வந்திருக்குன்னா ஒரு டைம் கண்டிப்பாக வந்திருக்கு சரிங்களா. அப்போ இங்கே என்ன வரும், ஒய் வரும். அதுக்கடுத்து Z கண்டுபிடிக்கும் போது இங்கே z⁴ இருக்குது, இங்கே z³ இருக்குது, லாஸ்ட் ஈக்குவேஷனில் z⁴ இருக்குது. அப்போது z³ சரிங்களா. இங்கே 3 டைம்ஸ் வந்திருக்கு, இங்கே 4 டைம்ஸ், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ மினிமம் 3 டைம்ஸ் Z வந்திருக்கனால அப்போ z⁴ வரும் சரிங்களா. அப்போ இதுதான் ஆன்சர் 7xy z⁴ சரிங்களா. கவனிங்க, இங்கே 3 இல்லை, கவனிங்க இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, நல்லா கவனிக்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கே மாற்றி நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்போ 2 மினிமம் எல்லா டைம்ஸில் வந்திருக்கு சரிங்களா. அப்போ 2 இது. அப்போ 2 வந்தால் 7xyz ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இந்த ஈக்குவேஷன் HCF இது. பட் இதே கொஷனில் LCM கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ இதே கொஷனில் LCM கேட்டாங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது இதனுடைய நம்பரில் ஹையஸ்ட் டேர்ம்ஸ் நம்ம இது என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ அப்போது இதனுடைய அடுத்த டேர்ம்ஸ் என்ன இருக்கும், இந்த 5, 7, 2 இது எல்லாமே பார்த்தோன்னா வேறு நம்பர். அப்போ எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பாருங்கள், 5 × 7 35, 35 × 2 70 சரிங்களா. 70, இங்கே ஒரு 7 இருக்குது, இதோட மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு பார்த்தா 490 வந்துடும் சரிங்களா. 490 வந்துடும். அப்போ LCM நம்பருக்கு அது என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 490 வந்திருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வேரியபிளில் ஹையஸ்ட் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. HCFனா மினிமம் எல்லாத்துலையும் கண்டுபிடிக்கணும். இதே LCM சொல்லும்போது அதிகமான முறை எங்கே இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும். இங்கே x⁴ வந்திருக்கு, அடுத்து இங்கே x² இருக்குது, இங்கே x⁴ இருக்குது. அப்போ x⁴ தான் அதிக டைம்ஸ் வந்திருக்கனால அப்போ அதுக்கான ஆன்சர் x⁴ வரும் சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஒய்யோட வேரியபிள் செக் பண்ணும்போது இங்கே y⁴ இருக்குது, இங்கே y இருக்குது, இங்கே பாருங்கள் y² இருக்குது சரிங்களா. அப்போ y⁴ தான் இங்கே வந்திருக்கு. இதுதான் மேக்ஸிமம் டைம் வந்திருக்கு சரிங்களா. அப்போ y⁴ வரும், y⁴. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கவனிக்கணும், ஜட்டோட வேரியபிள் செக் பண்ணும்போது இங்கே z⁴, இங்கே z³, இங்கே பார்த்தீங்கன்னா z² இருக்குது.
அப்போ ஜட் பவர் 4 தான் நம்மளுக்கு என்ன இருக்குது ஹையஸ்ட் டேர்ம்ஸாக இருக்குது. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஜட் பவர் 4. அப்போ இதுதான் அது எல்சிஎம் உடைய ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு, இது கவனிக்கணும். இப்போது இதனோட ரிலேட்டடாக ஒரு முக்கியமான கான்செப்டாக இங்கேயே சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். கோ ப்ரைமுக்கும் ட்வின் ப்ரைமுக்கும் என்ன வித்தியாசம் சார் கேட்பாங்க. அதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ட்வின் ப்ரைம் சரிங்களா, நீங்கள் 6th வந்து படிச்சிருப்பீங்க. ட்வின் ப்ரைம்னா என்ன, கோ ப்ரைம்னா என்னன்னு பார்த்துங்க. ஏன்னா வர கொஷின்ஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கேட்கறதுனால கொஞ்சம் இந்த கான்செப்ட் வந்து தெளிவு இல்லாமல் இருப்பாங்க. அதுக்காக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ட்வின் ப்ரைம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ரைம் நம்பராக இருக்கும். ஆனால் கோ ப்ரைம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ ப்ரைமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா கோ ப்ரைம்னா இப்போ 2,9 சரிங்களா, இது வந்து ஒரு கோ ப்ரைம் தான். சரிங்களா? இப்போது அதுக்கடுத்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். 2,3யும் கோ ப்ரைம் தான். அடுத்து 11,13ம் கோ ப்ரைம் தான். அடுத்து 15,19 இதுவும் கோ ப்ரைம் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். இது கோ ப்ரைமுக்கான எக்ஸாம்பிள். இதே ட்வின் ப்ரைமுக்கு வந்து எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் பாருங்கள். 5,7 அடுத்து பார்த்தோன்னா 11,13 17,19 இந்த மாதிரி எழுதியிருக்கேன். சரிங்களா? சரி, இதுலேருந்து என்ன சார் புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ட்வின் ப்ரைம் அப்படின்னா ரெண்டு நம்பரும் அதில் இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரும் என்னவா இருக்கும், ஸோ ரெண்டுமே ப்ரைம் நம்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5ம் 7ம் ப்ரைம் தான், 11ம் 13ம் ப்ரைம் தான், 17ம் 19ம் ப்ரைம் நம்பர் தான். அட் த சேம் டைம் ட்வின் ப்ரைமில் வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் சரிங்களா, டிஃப்ரென்ஸ் வந்து 2வாக இருக்கும். எப்போயுமே என்ன இருக்கும், 2வாக இருக்கும். அது நல்லா கவனிச்சிங்க. அப்போ இதனுடைய டிஃப்ரென்ஸ் இருக்குது 2, இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 2, இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 2வாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கணும். அதுக்கடுத்து கோ ப்ரைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ ப்ரைம்னா ஹெச்சிஎஃப் வந்து 1ஆ இருக்கும். சரிங்களா? என்னது ஹெச்சிஎஃப் இன்னும் வந்து என்ன இருக்கும், 1ஆ இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கோ ப்ரைம் சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து என்ன மீனிங்னா எல்லா ட்வின் ப்ரைமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ ப்ரைம் இருக்குமானா கிடையாது. சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. நல்லா கவனிங்க. ஸோ மாற்றி சொல்லிட்டேன். அதாவது எல்லா ட்வின் ப்ரைம் நம்பரும் கோ ப்ரைம்னா ஸோ கண்டிப்பாக அக்செப்டட் தான். ஆனால் எல்லா கோ ப்ரைம் நம்பரும் ட்வின் ப்ரைமாக இருக்குமானா இருக்கவே இருக்காது. சரிங்களா? அதனால ஞாபகம் வச்சுங்க. அதாவது எல்லா ட்வின் ப்ரைம் நம்பரை வந்து எப்படி கோ ப்ரைம் சொல்லலாமான்னா கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் எல்லா கோ ப்ரைம் நம்பரும் ட்வின் ப்ரைம் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஹெச்சிஎஃப் வந்து 1ஆக இருக்கும். 2க்கும் 9க்கும் ஹெச்சிஎஃப் வந்து 1ஆக இருக்கும். 2க்கும் 3க்கும் ஹெச்சிஎஃப் வந்து 1ஆக இருக்கும். 11 and 13க்கு வந்து ஹெச்சிஎஃப் வந்து 1 தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 1 தான். சரிங்களா? சரிங்க சார், அதுக்கப்புறம் பார்த்தா கோ ப்ரைமில் ஒரு காம்போசிட் நம்பர் வந்து எழுதலாமான்னா கண்டிப்பாக எழுத முடியும். சரிங்களா? ஏன்னா அவங்க என்ன கான்செப்ட்னா கோ ப்ரைம்னா ஹெச்சிஎஃப் வந்து 1ஆக இருக்கணும், அவ்வளோதான். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ப்ரைம் நம்பர் இருக்கும், இன்னொரு நம்பர் ஒரு காம்போசிட் நம்பராக இருக்கலாம். சரிங்களா? இல்லைனா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ ப்ரைம் நம்பராக கூட இருக்கலாம். அதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ரெண்டு கான்செப்டும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ட்வின் ப்ரைமுக்கும் கோ ப்ரைமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்துங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கவனிங்க. இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. சரிங்களா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின்ஸு. இது ஒரு பெரிய கொஷின்ஸு. இது நம்ம எப்படி சால்வ் பண்ண கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கொஷினில் A and B C கேன் கம்ப்ளீட் ஒர்க் இன் 5 days. அதாவது ABC 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து 5 daysல வந்து முடிக்கிறாங்க. அப்போ ஏவுடைய 1 day ஒர்க்குன்னு சொல்லும்போது அது வந்து எப்படி எழுதலாம்னா ஏவுடைய 1 day ஒர்க்னா அது 1/5 நம்ம எழுத முடியும். சரிங்களா? என்ன பண்ண முடியும், 1/5 எடுத்துக்க முடியும். அடுத்து பாருங்கள், இஃப் A and C கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க்குன்னு வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ 7 1.5 சரிங்களா டேஸ் வந்து முடிக்கிறாங்க. அப்போ A and C வந்து என்ன பண்ணுறாங்க, எத்தனை நாள் ஒர்க்கு முடிக்கிறாங்கன்னா 7.5 டேஸில் வந்து முடிக்கிறாங்க. இப்போ 7.5 அப்படின்னா என்ன மீனிங்னா 7 1/2 மீனிங், 7 1/2 மீனிங். இதை வந்து நம்ம ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இதை மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது 14 ஆகிடும். 14 + 1 அப்போ 15/2 வந்துடும். சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா A and C உடைய ஒர்க்கு இது 1 day ஒர்க்குன்னு எழுதும்போது இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான். அப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல் என்ன இருக்கும், 2/15. அது 2/15 தான் இதனுடைய ரெசிப்ரோக்கல் வேல்யூஸாக இருக்கும். அதாவது 1 day ஒர்க்குன்னு சொல்லும்போது அதனுடைய ரெசிப்ரோக்கல் வேல்யூ தான் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். A and C யோட வேல்யூஸ் இது. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா A அலோன், ஏ மட்டும் அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிக்கிறாருன்னா 15 daysல முடிக்கிறாரு. என்ன பண்ணுறாங்க,
ஏ மட்டும் அந்த ஒர்க்கை 15 டேஸில் வந்து முடிக்கிறதுனால அது 1 டே ஒர்க்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா 1/15 நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? 1/15. தென் இன் ஹவு மெனி டேஸ் கேன் பி அண்ட் சி ஃபினிஷ் த ஒர்க் அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து கொஷின்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா கவனிங்க. இது வந்து ஏ பி அண்டு சி இது 3 பேருடைய ஒர்க்கு. சரிங்களா? இங்கே ஏ மட்டும் போட்டுருக்கேன். ஸோ ராங். அது ஏபிசியோட ஒர்க் இது 1/5. இப்போது 3 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 5 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மற்றும் சி அவங்க வந்து 2 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 7.5 டேஸில் வந்து முடிக்கிறாங்க. அடுத்து ஏ மட்டும் அந்த ஒர்க்கை வந்து செஞ்சுருந்தாங்கன்னா 15 டேஸில் வந்து முடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பி அண்டு சியோட 2 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்டுருக்காங்க கொஷின்ஸு. இப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது கவனிங்க. இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஏபிசியோட வேல்யூலேருந்து இந்த ஏ அண்டு சியை நான் சப்ராக்ஷன் பண்ணால் பியோட ஒர்க்கை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ண போகிறேன் நான் பியோட ஒர்க் வந்து கண்டுபிடிக்கிறதுனால ஸோ பி ஒர்க் அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? பியோட ஒர்க் கண்டுபிடிக்கிறதுனால 1/t சரிங்களா 1/t மைனஸு 1/2 ஏ அண்டு சியிலேருந்து இது சப்ராக்ஷன் பண்ண போகிறேன். ஏ அண்டு சியிலேருந்து இதை சப்ராக்ஷன் பண்ணிட்டா என்னுடைய ஆன்சர் வந்து என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு பியோட ஒர்க்கு கிடைச்சிரும். டோட்டல் ஒர்க்லேருந்து ஏ அண்டு சியோட வேல்யூ செஞ்சு சப்ராக்ஷன் பண்ணிட்டா கிடைச்சிரும். அப்போ 1/t சரிங்களா? அந்த டீயோட வேல்யூஸ்னு வந்து நம்மளுக்கு என்ன இருக்குங்க இங்கே பாருங்கள். டோட்டல் ஒர்க் வந்து என்ன இருக்குது 1/5 இருக்குது. சரிங்களா? 1/5 சரிங்களா? இந்த மாதிரி வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இங்கே வந்து 1/, இப்படி இருக்குது. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கணும். 1/, இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க மைனஸ். அடுத்து பாருங்கள் ஏ அண்டு சியோட ஒர்க்கு. ஏ அண்டு சியோட ஒர்க்குன்னு இருக்கு 2/15. என்னது 2/15. அடுத்து இதை சால்வ் பண்ண நம்மளுக்கு என்ன இருக்கும் எல்சிஎம் எடுத்தால் ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு 15 கிடைக்கும். 15. அப்போது இதை வந்து என்ன பண்ணணும் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? எல்சிஎம் எடுக்கும்போது இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 வந்துடும். 3 - 2. ஏன் சார் வந்து 2 வந்து அப்படியே போட்டிங்கன்னா இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. 15 வந்து 1ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணாலே அந்த டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணிட முடியும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 1/15 வந்துடும். சரிங்களா? இந்த 1/15 வந்து என்னது பியோட ஒர்க்கு. சரிங்களா? பியோட ஒர்க் இது. சரிங்களா? சரி. அடுத்து வந்து என்ன கவனிக்கணும் சியோட ஒர்க் கண்டுபிடிக்கணும். சியோட ஒர்க்கை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா கவனிங்க. ஏ ப்ளஸ் சி இதுலேருந்து ஏவுடைய ஒர்க்கை நான் சப்ராக்ஷன் பண்ணிட்டா சியோட ஒர்க்கு கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கவனிச்சிங்க. அதாவது பியோட ஒர்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ ப்ளஸ் சியிலேருந்து ஒர்க்லேருந்து ஏவுடைய ஒர்க்கை வந்து நான் சப்ராக்ஷன் பண்ணிட்டா எனக்கு சியோட ஒர்க்கை கண்டுபிடிச்சிடும். ஸோ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா சியோட ஒர்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு 1/2 ஏ அண்டு சியிலேருந்து -1/2 ஏ இதை நான் சப்ராக்ஷன் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு சியோட ஒர்க்கு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏ அண்டு சியோட ஒர்க்கோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 1/15. என்னது 1/15 இல்லை சார் 2/15 இருக்குது. 2/15 இருக்குது. அடுத்து ஏவுடைய ஒர்க் வந்து பார்த்தோன்னா 1/15 -1/15. இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸோ டைரெக்டாக நம்ம எல்சிஎம் வந்து எடுத்துக்க முடியும். அப்போ 15 வந்துடும். அப்போது டினாமினேட்டர் சேம்னா பவரை வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? இங்கே சப்ராக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு 2 - 1. அப்போது 1/, நம்மளுக்கு 15 கிடச்சிரும். சரிங்களா? என்ன கிடச்சிரும் 1/15. இப்போது நம்ம பாருங்கள் பியோட ஒர்க்கு கண்டுபிடிச்சாச்சு, சியோட ஒர்க்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கொஷினில் பி மற்றும் சி ஆகியோர் 2 பேர் சேர்ந்து அந்த நாட்களை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பி அண்ட் சியோட ஒர்க்கு நம்ம சால்வ் பண்ணால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண இருக்கும் பாருங்கள் 1/15 ப்ளஸ்ஸு 1/15. இதை சால்வ் பண்ணால் 2/15. இதை சால்வ் பண்ணால் அகெயின் நம்மளுக்கு வந்து இது வந்து 1 டே ஒர்க்கில் இருக்குது. இந்த ஸ்டெப் வரை பார்த்தீங்கன்னா 1 டே ஒர்க்கில் இருக்குது. நம்ம டேஸாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன இருக்கும் இது 15/2 மாறிடும். 15/2 மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் 7.5 டேஸ்ன்னு கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கான்செப்ட். சரிங்களா? ஏன்னா இது ஒரு மாடலாக எடுத்துன்னு சால்வ் பண்ணோம். அடுத்து அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இங்கே 7 1/2ன்னு கொடுத்துறாங்க. சரிங்களா? அதாவது மிக்சட் ஃப்ராக்ஷனே கொடுத்துறாங்க. நம்ம அது கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 7.5 கூட இது ஓகே தான். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் பி தான். அடுத்த கொஷின் பாருங்கள். நல்லா கவனிங்க. இதுவும் ஒரு முக்கியமான கொஷின்ஸ் தான். சரிங்களா? கவனிங்க. இஃப் x - y ரேஷியோ x + y = 5/11 then x⁴ + y⁴ ரேஷியோ x⁴ - y⁴. அதனுடைய ஆன்சர் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா?
இப்போ ஜென்ரலாக இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு சி ஸ்கொயர் இல்லை ஏ ஸ்கொயர் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே பவர் 4 வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்க 4 வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ நமக்கு இங்கே கொடுத்துக்கிற ஈக்குவேஷன்லேருந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். சரிங்களா, இந்த கொடுத்துக்கிற ஈக்குவேஷன்லேருந்து நான் சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒய். இங்கே ரேஷியோவை நம்ம என்ன பண்ணலாம் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் த ரேஷியோ வந்து ஏ ரேஷியோ பி அப்படின்னா அது வந்து என்ன பண்ணலாம்னா ஏ பை பின்னு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ரேஷியோ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இந்த மாதிரி எழுத முடியும். சரிங்களா, எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இந்த மாதிரி எழுத முடியும். ஈக்குவல் டு அதனுடைய ஆன்சர் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன இருக்குது 5:11 5/11 எழுத முடியும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும் 11x மைனஸ் 11y ஈக்குவல் டு 5x ப்ளஸ் 5yன்னு வரும். சரிங்களா, இந்த மாதிரி வரும். அடுத்து வந்து எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வந்து போகிறேன். அடுத்து ஒய் எல்லாம் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன இருக்கும் 11x மைனஸ் 5x ஈக்குவல் டு 5y ப்ளஸ் 11yன்னு மாறிடும். சரிங்களா, இந்த ஒய் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா ஆகிடும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு என்ன வரும் உங்களுக்கு 6 வருமா 6x ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 16y இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா, அடுத்து 6x இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு எழுதும்போது என்ன ஆகும் பாருங்கள் 16y டிவைட் பை எக்ஸ் இங்கே என்ன இருக்குது எக்ஸ் 6 இருக்குது. சரிங்களா, 6 இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப்பில் எழுதுனா இது எக்ஸ் ஈக்குவல் டு 16y டிவைட் பை 6 இருக்குது. அப்போ இது வந்து நம்மளுக்கு 2 டேபிள்னால இது 3 டைம்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் வரும். அப்போது 8y டிவைட் பை 3ன்னு வந்துடும். சரிங்களா, இது எக்ஸோடைய ஆன்சர் இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸோட ஆன்சர் எடுத்து போய்ட்டு நமக்கு என்ன பண்ணலாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போது எக்ஸோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. சரிங்களா, என்ன இருக்குது 8y டிவைட் பை 3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ அது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்னு நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 இந்த மாதிரி இருக்குது. இங்கே ரேஷியோ இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. சரிங்களா, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் இருக்குது, செகண்டில் மைனஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் பாசிட்டிவ் அந்த சைன் மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். அப்போது எக்ஸ் பவர் 4 ப்ளஸ்ஸு ஒய் பவர் 4 அப்படி இருக்குது. எக்ஸோடைய ஆன்சர் நான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது 8y டிவைட் பை 3 இதனுடைய பவரில் இது 4 ப்ளஸ் ஒய் பவர் 4. இந்த ஒய்யோட ஆன்சர் நான் எதுவுமே பண்ணலை. சரிங்களா, ஏன் அப்படி பண்ண போகிறல அப்படின்னா எனக்கு இதோடைய ஆன்சர் எல்லாமே பார்த்தோம் ஒய்யில் வந்து மாறிடும். அதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறேன். இப்போது கவனிங்க 8ஐ வந்து 4 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, 8ஐ வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 8ஐ வந்து 4 முறை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் ஃபஸ்ட்டு 8 வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் 64 ஆகிடும். அப்போ 64 அகெயின் 64. சரிங்களா, என்ன ஆன்சர் வரும் பார்க்கலாம். ஸோ 4 4s are 16 ரிமைனிங் 1 4 6 24 25. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பம் 6 இருக்குது 6 நாங்கள் 24க்கு 4 இது 2. அடுத்து 6 6 36 இங்கே ஒரு 2 கிலோ 38 மாறிடும். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 16 இது 1 இது 5. சரிங்களா, அப்போது 6 இது பார்த்தீங்கன்னா 9 இது வந்து பார்த்தோன்னா 4 ஆகிடும். ஆமாம் 40. சரிங்களா, 4096ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா, இதை மல்டிப்ளை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணோம். அது மட்டும் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துங்க. நாங்கள் பாருங்கள் 6 இது 1 4 24 25 5. ஓகே. சரிங்களா, அடுத்து பாருங்கள் என்னோடய ஆன்சர் வந்து 4096 ஒய் பவர் 4 டிவைட் பை 3 பவர் 4. சரிங்களா, 3 பவர் 4ன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 3 பவர் ஸ்கொயர்னா 9 9 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 81 வந்துடும். அப்போ 81 ப்ளஸ் ஒய் பவர் 4 இந்த மாதிரி வந்துடும். இப்போது அடுத்து வந்து நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணும்போது இது என்ன ஆகுனா 4096 ஒய் பவர் 4 ப்ளஸ் 81 ஒய் பவர் 4 டிவைட் பை 81 வந்துடும். சரிங்களா, சரி இங்கே நான் ரேஷியோ போட்டுக்கிறேன் இப்போ இந்த இடத்துல மட்டும். இப்போது கவனிங்க இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் வந்துடுச்சு. இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது மைனஸ் இருக்கா, அப்போ அந்த இடத்துல இருக்கும் மைனஸாக இருக்கும். அப்போ பாருங்கள் இதே ஸ்டெப் இங்கே அகைன் எழுதலாம் 4096 ஒய் பவர் 4 மைனஸு 81 ஒய் பவர் 4 டிவைட் பை 81 இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா, இப்போது இந்த 81 இந்த 81 கேன்சல் ஆகிடும். ஏன் சார் கேன்சலேஷன் ஆகும் அப்படின்னா ரேஷியோவில் இருக்கும்போது டினாமினேட்டர் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போது
4096 + 81 இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண இருக்கும் ஆட் பண்ண இருக்கும் பாருங்கள் 4096 81 ஸோ 7 அடுத்து பார்த்தா 17 ரிமைனிங் 1 4177 4177 இங்கே y⁴ இங்கே ரேஷியோ அடுத்து அதில் நம்ம என்ன பண்ணோம் சப்ராக்ஷன் பண்ணோம் 4096 மைனஸ் 81 இது வந்து பார்த்தோன்னா 5 அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 1 ஸோ 4015 கிடச்சிருக்கும் சரிங்களா 4015 y⁴ இந்த மாதிரி வந்திருக்கு ஆன்சர். இப்போது அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த y⁴ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் கேன்சல் ஆகிடும் ஒரே மாதிரி இருந்தாலும் கேன்சல் ஆகிடும். அப்போது இதனுடைய ஆன்சர் வந்து எந்த மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 4177 / 4015 வந்துடும். இந்த ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷனில் சியை பாருங்கள் 4177 / 4015 அதாவது இந்த ரேஷியோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் டிவைட் பை எழுதியிருக்கேன் A ரேஷியோ B அப்படி இருந்தால் A/Bன்னு எழுதலாம். இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு சரிங்களா. கொஞ்சம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரிலேட்டடாக கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் டஃப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள் கவனிங்க இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு சரிங்களா. ஏன்னா இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டு இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜென்ரலாக கேட்காம ஒரு ஸ்டெப்பை வந்து ஹெவியாக மாற்றி கேட்குறாங்க. அதுக்காக சொல்கிறேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா the ratio of 6th and 8th term of an arithmetic progression என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7:9 then the ratio of 9th and 13th term சரிங்களா. அதனுடைய ஆன்சர் வந்து என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக ஒரு arithmetic சீரீஸ்னுடைய nth டேர்முக்கான ஃபார்முலா வந்து tn = a + n - 1d இதுதான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. tn = a + n - 1d. இப்போது இந்த ஃபஸ்ட்டு நான் கான்செப்ட் சொல்லிடுறேன் இல்லை என்னென்ன இருக்குன்னு நான் அடுத்த ஈக்குவேஷன் டேட்டான்னு சொல்லித்தரேன். இப்போது ஏன்றது முதல் டேர்ம் என்னன்றது பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குன்னு பேர் இந்த டின்றது பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸு சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே 6வது டேர்ம் சொல்லும்போது இப்போது n வந்து 6ன்னு மீனிங் அப்போது 6 அங்கே n-க்கு 6 போட்டால் 6 - 1 வந்து என்ன ஆகிடும் 5ஆக மாறிடும் சரிங்களா. அந்த மாதிரி அடுத்து இங்கே 8 போட்டால் என்ன ஆகும் அது 7ஆக மாறிடும் சரிங்களா. அதோட ரேஷியோ கொடுத்துறாங்க இந்த மாதிரி கொடுத்துறாங்க. அப்போது அதனுடைய ரேஷியோ வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே 6th டேர்ம் சொல்கிறதுனால T6 = a + 5d இதனுடைய ஆன்சர் வந்து என்ன இருக்குது 7 கொடுத்துறாங்க. அங்கே என்ன கொடுத்துறாங்க 7 கொடுத்துறாங்க. அடுத்து T கவனிங்க 8 அப்படி சொல்லும்போது T8 = a + n - 1dனா இங்கே 7 ஆகிடும் 7d = இதனுடைய ஆன்சர் இருக்குது அங்கே 9 கொடுத்துருக்காங்க சரிங்களா. 7:9 இப்போ இதுதான் கொடுத்துறாங்க சரிங்களா. 6வது டேர்ம் மற்றும் 8வது டேர்முடைய ரேஷியோ இந்த மாதிரி இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த தொடருடைய 9வது டேர்மும் 13வது டேர்மும் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சரி இப்போது இங்கே பாருங்கள் a + 5d இங்கே ரேஷியோ a + 7d இதனுடைய ரேஷியோ வந்து பார்த்தோன்னா 7:9 இப்படி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே ரேஷியோ இருக்கிறதால நான் என்ன பண்ணிக்கிறேன் டிவைட் பை எழுதுகிறேன். அப்போது a + 5d / a + 7d = 7/9 இப்படி வந்துடும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் எல்லாமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸோ என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்கள் 9a + 45d = 7a + 49dன்னு வரும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இது வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டால் 9a - 7a வந்துடும். 9a - 7a வந்து பார்த்தோன்னா 2a ஆகிடும். 2a = இது வந்து ஈக்குவல் ஆப்போசிட்டாக போச்சு என்ன ஆகும் உங்களுக்கு 49d - 45dனா உங்களுக்கு 4d ஆகிடும் சரிங்களா. 4d ஆகிடும். அடுத்து பாருங்கள் இது ஒரு முறை இது 2 முறை அப்போ a = 2dயாக இருக்கும் சரிங்களா. a = 2dயாக இருக்கும். இப்போ ஏவுடைய ஆன்சர் வந்து நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி இருக்கும் ஏன்றது பார்த்தோன்னா 2dயாக இருக்கும். அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9வது மற்றும் 13வது உறுப்பினுடைய விகிதம் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவனிங்க 9வது உறுப்புன்னு சொல்லும்போது அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கவனிங்க T9 சொல்லும்போது a + 8dன்னு இருக்கும் சரிங்களா. a + 8dன்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 13வது உறுப்பு சொல்லும்போது T13 சொல்லும்போது a + 12dயாக இருக்கும். a + 12dயாக இருக்கும். இப்போது இந்த ஏவுடைய ஆன்சர் எடுத்து போய்ட்டு நான் என்ன ஒரு ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன இருக்கும் பாருங்கள்
நல்லா கவனிக்கணும். இது வந்து விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே என்னது ரேஷியோ, அதனுடைய வேல்யூ கொடுக்கல, விகிதம். சரிங்களா, ரேஷியோ கொடுத்துறாங்க. ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ எத்தனை போய்ட்டு என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அதில். சரிங்களா, ஏ ஈக்குவல் டு 2d சப்ட்ராக்ஷன் அந்த இது சப்ஸ்டியூட் பண்ணால் a + 8d, இதுக்கு ஏ ஈக்குவல் 2dன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2d + 8d, இதனுடைய ஆன்சர் 10dன்னு வந்துடும். சரிங்களா, 10dன்னு வந்துடும். அப்போது சிமிலர்லி நான் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஏவுடைய ஆன்சரில் இங்கே 2dன்னு போட்டால் இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகிடும், அந்த 2dக்கு போட்டால் ஏக்கு வந்து 2d + 12d, ஸோ ஆன்சர் 14dன்னு கிடைக்கும். இப்போது 10d ரேஷியோ 14d, இதுக்கான விகிதம் தான் கேட்குறாங்க. சரிங்களா, அதோடைய விகிதம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அப்போது இதை கேன்சலேஷன் பண்ணால் நம்மளுக்கு இது 5 டைம்ஸு, இது 7 டைம்ஸ். அப்போது 5/7 வரும். அதாவது ரேஷியோ வந்து 5:7 அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இல்லை 5/7 நம்ம மாற்றிக்கலாம். அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5/7 கிடச்சிருக்கு. ஆன்சர் பி தான் கரெக்டு. சரிங்களா, ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. அடுத்த கொஷின் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன் 2x - 10 and 2x² - 50 இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதனுடைய கொஷின்ஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 2x - 10 2x² - 15 கொடுத்துறாங்க. எல்சிஎம் அப்படின்னா மீ போ மா அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தையும் இருக்குது. மீ சீமானுன்ற ஒரு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் இருக்குது. அதை நல்லா கவனிச்சுக்கணும். சரிங்களா, மீ போ மாக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வேர்டு என்னன்னா மீ சி மா. சரிங்களா, சரி. இப்போது என்ன கொடுத்துறாங்க, 2x - 10 2x - 10 இப்படி இருக்குது. சரிங்களா, இப்போது வாட் இஸ் த காமன் இந்த 2 டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2 காமன். அப்போ 2 எழுத்துட்டா எக்ஸு மைனஸு நம்மளுக்கு 5 வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். அடுத்து என்ன கொடுத்துறாங்க, 2x² - 50 இப்படி இருக்குது. அப்போ இது நான் அகைன் நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள் 2 காமன் நம்ம எடுத்துட்டா x² - 25 வந்துடும். அடுத்து இது 25. சரிங்களா, இந்த இடத்துல 2x² - a², அதாவது இந்த மாதிரி இருக்குது, x² - 5² இந்த மாதிரி இருந்தால், ஏன்னா 25 வந்து நம்ம என்ன பண்ணலாம், 5² பண்ணி நம்ம மாற்றி எழுத முடியும். அப்போ a² - b², அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a + b a - b. அப்போ அந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இடத்துல x + 5 ஒரு ஆன்சரும் x - 5ன்றது ஒரு ஆன்சராக வரும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஷினில், மீ சீமா கண்டுபிடிக்கணும். சரிங்களா, மீ போமா இல்லைன்னா மீ சீமா இல்லைன்னா எல்சிஎம். சரிங்களா, இப்போ எல்சிஎம் சொல்லும்போது நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி வேரியபிள் வரும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்பர் இங்கே இருக்குது, 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இன்கேஸ் வந்து இங்கே 2 இருந்து இங்கே 3 இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது. அப்போது நமக்கு 2 2க்கு ஒரு 2 தான் எடுத்துக்கணும். சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு 2 கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா x - 5 2 டைம் வந்திருக்கு, ஆனால் ஒரு டைம் எழுதணும். சரிங்களா, அங்கே ஒரு டைம் வந்திருக்கு, இங்கே ஒரு டைம் வந்திருக்கு, அப்போது ஒரு டைம் எழுதணும். அப்போ x - 5. அடுத்து கவனிங்க, இங்கே x + 5 வந்திருக்கு, ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு டைம் வந்தாலும் எழுதணும், அதிக டைம் வந்தாலும் அதில் வந்து எது கரெக்டாக வந்திருக்கோ அது பார்த்து எழுதிக்கணும். சரிங்களா, அப்போ x + 5 இங்கே வரும். அடுத்து இதை வந்து சால்வ் பண்ண நம்மளுக்கு திருப்பி என்ன வரும், அகெயின் நம்மளுக்கு 2x² - 5² வரும். இது அகெயின் நம்ம எழுதும்போது 2x² - 25. இப்போ இந்த 3 விதமான ஆன்சரை நம்ம எழுத முடியும். இந்த ஆன்சர் வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கவனிங்க, 2x - 5 அகெயின் x + 5 இது ப்ராக்கெட்டில் கொடுத்துறாங்க. அப்போது இந்த மாதிரி தான் வந்திருக்கு. சரிங்களா, சார் இது வந்து இப்படி எழுதலாமா, எழுதலாம், தாராளமாக எழுதலாம். சரிங்களா, என்னுடைய ஆன்சரை திருப்பி இந்த மாதிரி எழுதி கூட வைக்கலாம். இல்லை அவங்க ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டு 2x² - 50 இதுதான் வந்து எல்சிஎம் அப்படி கூட சொல்லலாம், தாராளமாக சொல்ல முடியும். சரிங்களா, ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஸோ இந்த 3 விதமான ஆன்சரில் நம்மளுக்கு எது அங்கே சூட்டபுளாக இருக்கோ அதை வச்சு நம்ம ஆன்சர் சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய கொஷனுக்கு ஆன்சர் இதுதான். இதே கொஷனில் வந்து HCF கேட்டாங்கன்னா என்னது, HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ இதில் ரெண்டுத்துக்கு காமனாக வந்து பார்த்தோன்னா 2, இங்கே ஒரு 2 வந்திருக்கு. அப்போ HCF வந்து என்ன இருக்கும், 2. சரிங்களா, அடுத்து இங்கே x - 5, இங்கே என்ன இருக்குது x - 5, ரெண்டுத்துக்கு காமனாக x - 5 வந்திருக்கு. அப்போது இந்த கொஷினுக்கான HCF வந்து என்ன இருக்கும், 2x - 5 தான் இதனுடைய ஆன்சராக இருக்கும். சரிங்களா, சரி.
இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஒரு 2 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட், அப்புறம் பார்த்தா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் எடுத்திருக்கேன். மீதி இருக்கிற கொஷினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.